அனைவருக்கும் நமஸ்காரம். அடியன் கிருஷ்ணவேணி, வாழ்க வளமுடன். அண்ணாமலைஜி இப்போ எடுத்திருக்கக்கூடிய தன்னிச்சையாக, சுயேட்சையாக, தானாக ஒரு கட்சியை ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். இது கால தாமதமான முடிவு அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய ஜாதகம் நெட்லேருந்து எடுத்து நம்ம பார்த்ததில் ஆயிலிய நட்சத்திரம் புதனுடைய ஆதிக்கமாக இருக்கக்கூடிய நட்சத்திரம், ராசி கடகராசியாக இருப்பினும் கேது பகவான் யோகியாக இருக்கிறார். இப்போ கேது சிம்மத்தில் போயிட்டுருக்கிறதுனால தான் கேது ஒரு தீர்க்கமான முடிவையும் தீர்க்கமான ஒரு விஷயத்தையும், சூரியனுடைய இடத்துல சிம்மத்தில் இருக்கக்கூடிய கேது இப்படி நமக்கு ஒரு ஆட்சியை அமைச்சு கொடுத்துருக்குது தமிழகத்தில் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே கேது பகவான் டிசம்பரில் தான் உங்களுக்கு கடகராசிக்கு போகிறார். அதெல்லாம் நம்ம சொன்னாலும் 2ஆம் இடம், கடகத்துக்கு 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது தான் இத்தனை பிரச்சனைக்கும் ராகு கேது தான் அப்படின்னு நம்ம முன்னாடியே ஒரு தடவை சொல்லியிருக்கோம். இப்போ அண்ணாமலைஜியோடைய ஜாதகத்தில் பார்த்தீங்கன்னா சூரிய திசை நடந்துட்டுருக்கு, மிக சிறப்பான திசை நடந்துட்டு செவ்வாய் புத்தி போயிட்டுருக்கக்கூடிய அமைப்பு, அரசாளக்கூடிய அமைப்பில் சில மாற்றங்களை கொண்டு வரலாமா? இந்த வேகத்துக்கு காரணமும் அந்த தசாபுத்தி அப்படின்னே நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இவர் நிலையாக ஒரு கட்சியை ஆரம்பித்து, அதுவும் பார்த்திங்களா அந்த செவ்வாய் அப்படிங்கிற புத்தி இப்போ போயிட்டுருக்கிறனால தான் வேல் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் அவர் எடுத்தது முருகனுடைய அருளால். ஆயிலத்துக்கு 2வது நட்சத்திரம் நம்ம கேது அப்படிங்கக்கூடிய மகத்தை எடுக்கலாம். அப்போ இவர் ஜகத்தையே ஆளக்கூடிய ஆட்சி அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா நம்ம முன்னாடியே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கோம், இந்த தமிழ்நாட்டை விட பிஎம் ஆகக்கூடிய, இந்த இந்தியாவையே ஆளக்கூடிய அரசமைப்புக்கு ஐயா வருவார் அப்படிங்கிற ஆளுமைத்தன்மையுடைய ஜாதகம் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடுமே இல்லை. ஆனால் கோச்சாரம் சரியில்லை, சில கிரகங்கள் வக்கரமாக இருக்குது. வக்கர கிரகங்களுடைய அமைப்புனால்தான் இத்தனை தடுமாற்றத்துக்கு காரணம். இன்னும் இவருக்கு அக்டோபர் நவம்பரில் தான் இவரோட தெளிவான ஒரு சிந்தனையும் போக்கும் இருக்கும் அப்படிங்கிறத இந்த தருணத்தில் நம்ம எடுத்துக்கலாம். இன்னும் ஒரு 3 மாதம் கொஞ்சம் பொறுமையாக இருந்து பல விஷயங்களை ஆய்வு செஞ்சு மக்களிடையே எந்த அளவுக்கு நம்ம கொண்டு போகிறதுங்கிற சில விஷயங்களை உள்ளுணர்ந்து ஒரு இறை சக்தியோட இப்போ வரக்கூடிய நாளைக்கு பிறந்த நாளை முன்னிட்டு அவர் வேறு வேறு மாற்றத்தை கொஞ்சம் கவனமாக எடுத்தால் கையாண்டா நல்லது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க. கண்டிப்பாக அவர் ஒரு அரசாளும் மனிதர் தான் அப்படிங்கிறத எந்த ஒரு ஐயமும் இல்லை. உறுதியாக நம்ம ஐயாவை நம்பி எவர் வேணாலும் களத்தில் இறங்கலாம். நம்ம நாட்டுக்கும் நம்ம இந்தியாவுக்கும் ஒரு நல்ல காலம் கொடுக்கக்கூடிய ஒரு அறிவு சார்ந்த ஒரு பொக்கிஷம் யார் அப்படின்னா அண்ணாமலையார். அந்த அண்ணாமலை, திருவண்ணாமலை, உண்ணாமலை ஈசன் தான் இதை சரியான முடிவுக்கு கொண்டு வரணும், தெளிவான ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிற ஆன்மீக நோக்கத்துடன் இதை நம்ம சொல்கிறோம். சிவாய நம. திருச்சிற்றம்பலம்.